குமரி என்றாலே அழகுதாங்க. அப்படிப்பட்ட குமரியை பற்றி, குமரி மண்ணை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். குமரி மக்கள் என்றால், குமரியில் உங்கள் நண்பர்கள் இருந்தால் நிச்சயம் இதை அனுப்பிவிடுங்கள். கன்னியாகுமரி பெருமையை நிச்சயம் உலகம் அறிய செய்வோம் என்று சொல்லி இதோ உங்களுக்காக. குமரி தந்தை மார்சல் நேசமணி பிறந்த ஊர் கன்னியாகுமரி. உதயமான நாள் பழைய 1956. நாஞ்சில் நாடு. முக்கிய தொழில் மீன்பிடித்தல், முக்கிய பணப்பெயர் ரப்பர். சுற்றுலா தலங்களுக்கு பெயர் போன இடம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. ஒற்றுமையே எங்கள் உயிர் நாடி துடிப்பு. முக்கடல் சங்கமிப்பது எங்கள் கன்னியாகுமரி. மூவேந்தர் வழிபட்ட முப்பந்தல் ஆலயம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாய் காட்சி தரும் சுசீந்திரம் ஆலயம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. மும்மதமும் சம்மதம் என்ற பள்ளியாடி பழைய பழியப்பா ஆலயம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. தொல்காப்பியம் படைத்த தொல்காப்பியரும் அகத்தியரின் சீடர் அதன் கோடு ஆசானும் பிறந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. அருவிகளும் அரண்மனையும் நிறையாய் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டிக்கு ஆலயம் அமைத்த தாழக்குடி கொண்ட ஊர் எங்கள் கன்னியாகுமரி. தேரோட்டத்திற்கு பெயர் போன இடம் எங்கள் கன்னியாகுமரி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த தேரூர் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. தொட்டால் வெட்டுவோம் என்று தொடுவெட்டி அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. காளை விற்பனைக்கு பெயர் போன காளை சந்தை அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. சீதையை கடத்தி வந்து ராவணன் முன் சிறை வைத்த முன்சிறை அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. வானரை சேனை வாழ்ந்த வாவரை அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. நாகராஜ கோவில் கொண்ட நாகர்கோவில் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. பனைனார் பெட்டிக்கும் பழைய அக்கணிக்கும் பெயர் போன இடம் எங்கள் கன்னியாகுமரி. திருமலை முதல் திருநட்டாளம் என எம்பிரான் ஈசனுக்கு 12 ஆலயம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. இந்திய ராணுவத்திற்கு அதிக ராணுவ வீரரை தந்த ஈச்சங்கோடு அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. கருங்கல்லிலே சிலை வடிக்கும் மயிலாடிக்கும் மயில் தோகை விரித்தாடும் மயிலோடுக்கும் பெயர் போன இடம் எங்கள் கன்னியாகுமரி. உதயனும் உதச்சியும் கோட்டை கட்டி வாழ்ந்த உதச்சி கோட்டையும் உதயகிரி கோட்டையும் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. குளச்சல் போர் நடந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. சிறப்புமிக்க குளச்சல் துறைமுக அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. சிற்றாறு அணைந்து அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. கண்ணகையின் பெருஞ்சிலம்பு போல் பெருஞ்சிலம்பு அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. மறைசாட்சி தேவசகாயம் பிறந்த திருநட்டாளம் அமைந்த ஊர் எங்கள் கன்னியாகுமரி. மாமேதைகளாய் இஸ்ரோவுக்கு மாதவநாயர் முதல் இப்போதைய தலைவர் நாராயணரே தந்த ஊர் எங்கள் கன்னியாகுமரி. சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. சுவாமி முருகன் பள்ளி கொண்ட வெள்ளிமலை அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. பாவுபலிக்கு பெயர் போன இடம் எங்கள் கன்னியாகுமரி. வாழ்வைத்து படை வீரர்கள் கோஷமிட்ட வாழ்வைத்த கோஷ்டம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. மலர் தோட்டம் நிறைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. மலர் பூத்து குலுங்கும் தோபாலை அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. மணக்குடி மேம்பாலமும் மாத்தாண்டம் மேம்பாலமும் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. இந்தியா முழுவதும் பல கிளை கொண்ட வசந்தன் கோவில் நிறுவனர் வசந்தகுமார் உதயமான அகதீஸ்வரம் இருக்கும் ஊர் எங்கள் கன்னியாகுமரி. சூரியன் உதைக்கும் இடம் எங்கள் கன்னியாகுமரி. பல சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. 108 வைணவ தலங்களில் ஒன்றான திருவட்டார் ஆதிகேசவன் ஆலயம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. புகழ்மிக்க புனித சவேரியர் தேவாலயம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. ஐயா வைகுண்டரின் தலைமைவதி சுவாமி தோப்பு அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. சிவனும் ஒன்று என உணர்த்தும் திரு சங்கர் நாராயணர் ஆலயம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. பெருந்தலைவர் காமராஜரின் மாபெரும் சாதனையான மாத்தூர் தொட்டில் பாலம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. இந்தியாவின் அரிய மணலாலையான மணவாளக்குறிச்சி அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. பேச்சியம்மன் பள்ளி கொண்ட பேச்சுப்பாறை அணை அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. பெண்களின் சபரிமலையான மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயம் அமைந்த இடம் எங்கள் கன்னியாகுமரி. திரிவேணி சங்கத்தில் எல்லை துவங்கி திருவனந்தபுரம் அருகே தன் பயணத்தை முடிக்கிறது நம் கன்னியாகுமரி. பேசுவது தாய்மொழி தமிழ் என்றாலும் பேசும் விதம் 16 விதம். மக்கா மக்களே, எங்கள் குமரியில் பாசையின் அடையாளம். எங்கள் உணவு பழக்க வழக்கமும் தான் எங்கள் நிரந்தர அடையாளம். மீன் சாப்பாட்டுக்கு அனைவரின் வீடு சொர்க்கம். நகைக்கடை என்றாலும் நாகர்கோயில் தான். அழகான மணப்பெண் அமைய மணவாளபுரம் செல்வோம். இனிப்பு காரம் வாங்க உண்ணும் உணவு முதல் நல் உடையது வாங்க நாகர்கோவில் போத்தீசுக்கு செல்வோம். உபயோகப் பொருள் வேண்டுமென்றால் உடனடியாக வசந்தன் கோ செல்வோம். காலை முதல் மாலை வரை எங்கள் ஊரே எங்களுக்கு சொர்க்கம். எங்கள் காப்புக்காடு தொடர்ச்சியாய் தொடர்வண்டி போல் தொடர்கிறது. குமரியின் வாழ்க்கை மொத்தத்தில் ஒரு சொர்க்கம். குமரி மக்களின் உள்ளமோ மொத்தத்தில் தங்கம் என்று சொல்லி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னியாகுமரிக்காரர்களுக்கும் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்து கொண்டு, உங்களுடைய நண்பர்களும் நீங்களும் கன்னியாகுமரிக்காரர்கள் என்றால் இதை அனைவருக்கும் பகிர விடுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகம் அறியட்டும் நம் ஊரின் பெருமையை. இதை அழகாக